அடுத்து காவிகளுடைய அடுத்த கொள்கை என்ன? பசுவுடைய மாத்திரமும் மூத்திரமும் சாணமும் அது புனிதமானது. அது மாதிரி மாமிசம் சாப்பிடுவதை, பசு மாமிசம் சாப்பிடுவதை பாவம் நினைக்கிறது அதுக்காக மனிதனை கொள்வது என்பது RSS கொள்கை. மாட்டு இறைச்சியை வச்சு தான் கொலையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான். இது ரெண்டையுமே சொன்னவன் பாரதி. இந்த பாரதி தான் ரெண்டையுமே முதல்ல எடுத்து வைக்கிறான். எவ்வளவு விஷம் பிடிச்ச ஒரு காவியம் தெரியுமா உங்களுக்கு? RSSக்கு இவன்ட்ட பாடம் கற்பிக்கணும், கற்கணும். பாரதியார் தான் RSS பைலா உருவாக்கி இருப்பாருங்கிற அளவுக்கு அவனுடைய ஒவ்வொரு பேச்சையும் என்ன செய்யறான்னு கேட்டா, பசுவின் சாணத்துக்கு நிகரான அசுத்த நிவாரண மருந்து உலகத்துல அக்னியைத்தான் சொல்லலாம். அக்னியை வேண்டாம், அசுத்தத்தை சுத்தப்படுத்த, நெருப்புல போட்டா சுத்தப்படுத்தணும்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து சொல்வதாக இருந்தால் பசு சாணம் தான். அதனாலதான் என்ன செய்யறோம்னு கேட்டா, நம்ம வீட்டையும் யாகசாலையும் கோயிலையும் பசுவின் சாணத்தால் மெழுகி சுத்தப்படுத்துறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பசுவுடைய சாணத்தை போட்டா சுத்தமாயிரும். அதனை சாம்பலாக்கி சாம்பலை விபூதி என்று ஜீவன் முக்தியாக வழங்குகிறோம். பசுமாடு பத்தினிக்கும் மாதாவுக்கும் சமானம். அதன் சாணமே விபூதி, அதன் பால் அமிர்தம். வைத்தியரும் யோகிகளும் பசுவின் பாலை அமிர்தம் என்கிறார்கள். வேதமும் படியதான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பசுவுடைய பாலுக்கு சொன்னான். பாலுக்கு அப்படின்னு ஞானிகள் சொல்லல. பாலை தவிர்ப்பது நல்லதுன்னு அதிகமான பேர் சொல்றாங்க. வணங்குதா? அந்த பசுவுடைய பால் பசுமாட்டு தான் நல்லது தவிர மனிதன் சாப்பிடுவதில் பல பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இவர் சொற்படி சொல்லல, வைத்தியர் அப்படி வச்சுக்கிறோம். ஆனா இந்த சாணத்துல பரிசுத்தப்படுத்தக்கூடியன்னு சொல்றானே, இதுதான் காவின்னு சொல்றான். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றான் முக்கியமாக. இந்த அதாவது நாங்க பசுவை இந்துக்களாகிய நாங்கள்ங்கிறான். இவன் ஏன் தன்னை மதத்தால் அடையாளப்படுத்துக்கிறான்? இந்தியர்களாகிய நாம தான் அவன் சொல்லணும். நான் ஒரு இந்துவுக்கு சார்பா பேசுறவன் தான் காட்டுறதுக்காகத்தான் பாரதி எழுதுறான். பசுவை இந்துக்களாகிய நாங்கள் தெய்வமாக வணங்குவதால் நாங்கள் பெரும்பகுதியாக வாழ்வதும், நாங்கள் மெஜாரிட்டியா இருக்கிறோம், பெரும்பகுதியாக வாழ்வதும் எங்களுடைய பூர்வீக சொத்தாக இந்த தேசத்தில், எங்களுடைய இந்த தேசம் எங்களுடைய பூர்வீக சொத்து, இந்துக்களுக்கு சொந்தமான சொத்து. அங்க பசுவின் பகிரங்கமாக பசுவின் கொலையை யாரும் செய்யாமல் இருப்பதே மரியாதையாகும். மரியாதை பெயர்னு அர்த்தம் வழங்குதா? தொலைச்சு புடுங்கிறான். சுதேசமித்திரங்கிற பத்திரிகையில 1917 ஆண்டுல 8வது மாசத்துல நவம்பர் 8ஆம் தேதி ஒரு ஆர்டிக்கல்ல இதை குறிப்பிடணும். எப்படி பசுமாட்டை திண்டா நாங்க மெஜாரிட்டி, எங்களை அனுசரிச்சு இருந்தா இரி. அதனால நடந்துகிட்டு கூப்பில குஜராத்ல பல மாநிலங்கள்ல நடக்குது, ஹரியானா நடக்குது. எல்லாத்துக்கும் யாரு இவன் தானே காரணமா இருக்கிறான். இதை தேடுங்களா? நீங்க பெரியாரை தேடினீங்கல்ல, நீங்க பெரியாரை நீ பாரதிய சொல்லாம நீ பெரியாரை சொன்னா நான் இதில் எடுக்க மாட்டேன். நீ பாரதியரை போற்றுவோம், அவனை போற்றி கொண்டு சொல்றீங்கள, அதுக்காகத்தான் நீ அவனை போற்றிய. முதல்ல அவனையில நீ தேடி இருக்கணும். தேடி இருந்தா நீ என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் நஞ்சாவுல வெறுக்கணும் பாரதியார. சீமா வெறுக்க மாட்டான். அவன் காவியோட ஏஜென்ட். அவன் தலைவன் வெறுக்கவே மாட்டான். அவன் ஆதியில இருந்து RSSலயே பணம் வாங்கி கொண்டு அதுக்காக செயல்படுறவன், நடிக்கிறவன். நீ வெறுக்கணுமா இல்லையா? உன்னுடைய எவ்வளவு பெரிய யுத்தம் பண்றான் அவன். மாட்டிறைச்சி திங்காதேங்கிறான், திண்டா மரியாதை கெட்டு போயிருங்கிறான்.